ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா 2021 பாரஞ்சித் சார் டைரக்ஷனில் வெளியான படம் தான் சார்பட்டா பரம்பரை. இந்த ஒரு திரைப்படம் என்னதான் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகலனாலும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. தமிழ் சினிமாவில் பாக்ஸிங் எடுத்து சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்திருந்தாலும் அது எதுவுமே சார்பட்டா பரம்பரை படத்துக்கு இணையாகாது. ஈவன் தமிழ் சினிமாவையும் தாண்டி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலேயே இந்த ஒரு சார்பட்டா பரம்பரை திரைப்படம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். அப்படி இருந்தும் இப்போ நான் இந்த ஒரு படத்தை பத்தி எதுக்காக பேசுறேன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா டைரக்டர் ரஞ்சித் சார் வந்து சார்பட்டா பரம்பரை 2 படம் வந்து விரைவில் வெளியாக போறதா ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த வருஷத்தோட ஆகஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்ல இருந்து படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போறதா வேற சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சார்பட்டா பரம்பரை 2 படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் சார்பட்டா பரம்பரையோட முதல் பாகம் வந்து ஹாலிவுட்ல 2015 வெளியான கிரீட் அப்படிங்கிற படத்தை பார்த்து தான் காப்பி அடிச்சு எடுத்திருக்காங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆக்சுவலாக இந்த சார்பட்டா பரம்பரை படம் வந்து கிரீட் படத்தை பார்த்து காப்பி அடிச்சு எடுத்திருக்காங்கிறத விட இது ஒரு வகையில் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பட் இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதில் நடக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். என்னடி சொல்ற? ஆக்சுவலாக இந்த ஒரு கிரீட் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் கிடையாது. பட் இந்த படத்தை பார்த்தவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த முன்னாடியே கூட கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸும் சரி, அவங்களோட பேக் ஸ்டோரியும் சரி, கிட்டத்தட்ட அப்படியே எக்ஸாக்ட் சேமா இருக்கும். அண்ட் இதை பற்றி முன்னாடியே வீடியோ போடணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். டேய் வான் கோழிவாயா, ரொம்ப நாள் இல்லடா, ரொம்ப வருஷம் சொல்லு. பட் இந்த மாதிரியான கண்டென்ட்ல வீடியோஸ் போட்டா அதை நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்து இந்த மாதிரியான கண்டென்ட்ல வீடியோ ரெடி பண்ணலாமா வேணாம்ங்கிறத பத்தி நம்ம யோசிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு படத்துக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிரீட் அப்படிங்கிற படத்தை பத்தி தெளிவா பார்த்துடலாம். ஆக்சுவலா ஹாலிவுட்ல ஆக்டர் சில்வஸ்டர் ஸ்டாலோன் நடிப்புல வெளியான ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா ராக்கி. உங்கள சில பேருக்கு இதை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா உலகம் முழுக்க ரிலீஸ் ஆன பாக்ஸிங் படங்கள்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி தான் பாத்தீங்கன்னா ராக்கி. இந்த ஒரு ராக்கி மூவியை பத்தியே கிட்டத்தட்ட ஒரு 5 பாகங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ட் இந்த ராக்கி படத்தோட தொடர்ச்சியா தான் 2015 கிரீட் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த கிரீட் படத்திலே இப்ப வந்து கிட்டத்தட்ட 3 பாகங்கள் வெளியாயிருச்சு. இந்த கிரீட் படத்தோட முதல் 2 பாகங்களை பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி வந்து அப்படியே சார்பட்டா பரம்பரையில இருக்கிற கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரியோட பயங்கரமா மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரீடு படத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான மெயின் கேரக்டர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அது ராக்கி தான். ஆக்சுவலா ராக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் பாக்ஸிங் சாம்பியன். அது மட்டும் இல்லாம பாக்ஸிங் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ராக்கிய ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் சார்பட்டா பரம்பரையில வந்து ரங்கவாத்தியாரும். ஆக்சுவலா ரங்கவாத்தியாருமே ஒரு முன்னாள் பாக்ஸிங் சாம்பியன் தான். அண்ட் ராக்கி, ரங்கன் 2 பேரோட பேருமே ரா அப்படிங்கிற எழுத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ராக்கியும் சரி, ரங்கவாத்தியாரும் சரி, தன்னோட சொந்த மகனை விட தன்னோட ஸ்டூடெண்ட் மேலதான் ரொம்பவே கவனமா இருப்பாங்க. அதனாலேயே வெற்றி அண்ட் ராபர்ட் 2 பேரோட வாழ்க்கையுமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அண்ட் ராக்கிக்கும் சரி, ரங்கவாத்தியாருக்கும் சரி, ஒரு மெயின் ஸ்டூடெண்டா கிரீடும் கபிலனும் தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரோட பேருமே கால தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக்சுவலா கிரீடோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் பாக்ஸிங் சாம்பியன். பட் கிரீடு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து இறந்து போயிருவாரு. அதே மாதிரி தான் கபிலனுக்கும். கபிலனோட அப்பாவுமே ஒரு முன்னாள் பாக்ஸிங் சாம்பியன் தான். இவருமே கபிலன் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. பட் கிரீடும் சரி, கபிலனும் சரி, தன்னோட சின்ன வயசுல இருந்தே பாக்ஸிங் மேல ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. ஆனா கபிலனோட அம்மாவுக்கும் சரி, கிரீடோட வளர்ப்பு அம்மாவுக்கும் சரி, இவங்க 2 பேருக்குமே தன்னோட பசங்க பாக்ஸிங் மேல ஆர்வமா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. பட் இவங்க 2 பேருமே பாக்ஸிங் மேலதான் ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. அண்ட் சார்பட்டா பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா தனிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருப்பாரு. இவருக்கு வந்து தன்னோட அண்ணன் பையன் ராமனை வந்து சார்பட்டா பரம்பரைக்காக ஆட வச்சு சார்பட்டா பரம்பரையே தன்னோடதாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இவரை போலவே கிரீடிலையும் பாத்தீங்கன்னா பீட்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாரு. இவருக்கு வந்து தன்னோட பையன் லியோவை ராக்கி ட்ரெயின் பண்ணி லியோவை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாக்ஸரா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் இதுல வித்தியாசம் என்னன்னா, சார்பட்டா பரம்பரையில ரங்கவாத்தியர் பேச்ச வந்து ராமன் கேட்க மாட்டாரு. அதே மாதிரி கிரீடு படத்துல பாத்தீங்கன்னா பீட்டரோட பேச்ச ராக்கி கேட்க மாட்டாரு. சோ ராமன், லியோ 2 பேருமே கிரீட் அண்ட் கபிலன் கிட்ட தோத்து போயிருவாங்க. பிளஸ் ராமனை தோக்கடிச்சதுனால கபிலனுக்கு சார்பட்டா பரம்பரைக்காக டைரக்டா டான்சிங் ரோஸ் கூடவே ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் கிரீடு படத்திலையும் லியோவை தோக்கடிச்சதுக்காக ஒரு வேர்ல்டு சாம்பியன் கூடவே டைரக்டா ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு கிரீடுக்கு கிடைக்கும்.
அண்ட் ராக்கி தன்னோட இளம் வயசுல பாக்ஸரா இருக்கும்போது அவருக்கு ஒரு எனிமியாவும் ஒரு வில்லனாவும் இருந்தவர் தான் திராகோ. பட் திராகோ வந்து ராக்கி கூட போட்ட ஃபைட்ல வந்து தோத்து போயிடுவாரு. ஸோ அதுக்கு பழி வாங்குற விதமா தன்னோட ஸ்டூடெண்ட்டும் மகனுமான விக்டர் திராகோவை வச்சு ராக்கியோட ஸ்டூடெண்ட்டை தோக்கடிக்க நினைப்பாரு. இதே மாதிரி தான் சார்பட்டா பரம்பரையிலையும் துரைக்கண்ணு வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா இடியப்பம் பரம்பரைக்காக ரங்க வாத்தியாரை எதிர்த்து சண்டை போட்டு தோத்து போயிடுவாரு. ஸோ அதுக்கு பழி வாங்குற விதமா தான் வேம்புலியை வச்சு சார்பட்டா பரம்பரையில ரங்க வாத்தியாரை எதிர்த்து ஜத போடுவாரு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஸோ இதில் இருக்கிற இன்னொரு பெரிய ஒற்றுமை என்னன்னா திராகோவுக்கும் சரி துரைக்கண்ணு வாத்தியாருக்கும் சரி எழுத்து தாள தான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் இவங்களோட ஸ்டூடெண்டான வேம்புலிக்கும் சரி விக்டர் திராகோவுக்கும் சரி எழுத்து வாழ ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக சார்பட்டா பரம்பரை படத்தில் வந்து வேம்புலிக்கும் கபிலனுக்கும் ஆரம்பத்திலே ஒரு மேட்ச் வந்து நடக்கும். பட் அந்த மேட்ச்சில் வந்து வேம்புலி கண்ணை காட்டினதுனால தனிக்கா வந்து சேர் எடுத்து தூக்கி அடிச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி மேட்சையே பாதியில் நிறுத்தி யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிறதையே சொல்ல முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. இதே மாதிரி தான் கிரீடோட செகண்ட் பார்ட் மூவிலையும் விக்டர் திராகோக்கும் கிரீடுக்கும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். பட் அந்த மேட்ச்சில் விக்டர் வந்து ஒரு TQ பஞ்சை கொடுத்ததுனால விக்டரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ வேம்புலி அண்ட் கபிலனோட மேட்ச் வந்து எப்படி முடிஞ்சதோ அதே மாதிரி தான் விக்டர் அண்ட் கிரீடோட மேட்சுமே அறகுறையா முடிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா கிரீடு வந்து பாத்தீங்கன்னா விக்டர் கிட்ட பயங்கரமா அடி வாங்கினதுனால ஒரு மாதிரி தான் மேல இருந்த கான்ஃபிடன்ஸையே இழந்து விக்டர் கூட நடக்க போற பாக்ஸிங் மேட்சை நடச்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. இதே சேம் தான் கபிலனுக்கும் நடக்கும். கபிலன் வந்து ராமன் கூட நடந்த ஸ்பேரிங்ல பயங்கரமா அடி வாங்கிடுவாரு. அதனாலேயே கபிலன் வந்து தன்னை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாரு. கிட்டத்தட்ட சாக போறேன் அப்படிங்கிற நிலைமைக்கே போயிடுவாரு. அதுக்கப்புறமா தான் கபிலன் BD ராயப்பன் கூட கடற்கரையில ட்ரைனிங் எடுத்து மறுபடியும் பேக் டு த ஃபார்மா திரும்பி வருவாரு. இதே மாதிரி தான் கிரீடு 2லையும் கிரீடு வந்து ராக்கி கூட ஓல்டு ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுத்து மறுபடியும் பேக் டு த ஃபார்மா திரும்பி வருவாரு. அண்ட் இன்டர்நெட்ல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உலாவிட்டு இருக்கு. என்னன்னா சார்பட்டா பரம்பரை படத்துல கிளைமேக்ஸ்ல கபிலனுக்கு BD ராயப்பன் ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் கபிலனால வேம்புலியை தோக்கடிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அது உண்மை இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் வேம்புலி கூட நடந்த ஃபைட்லேயே கபிலன் வந்து ஜெயிக்கிற நிலைமையில தான் இருப்பாரு. பட் கிளைமேக்ஸ் அப்ப ரங்க வாத்தியாருக்கு வந்து கபிலன் மேல இருந்த நம்பிக்கை வந்து போயிருச்சு. அதனால தான் கபிலன் வந்து BD ராயப்பன் கூட ட்ரைனிங் எடுப்பாரு. BD ராயப்பன் வந்து கபிலன் தன்னோட பழைய ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணணும், தன்னோட பழைய மைண்ட் செட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரைனிங் கொடுப்பாரே தவிர புதுசா எதுவும் ஸ்கில்ஸோ இல்லை ஸ்ட்ராட்டஜியோ கற்றுக் கொடுத்தது மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்கல. ஸோ BD ராயப்பன் ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் கபிலன் ஜெயிச்சாருன்னு சொல்றது கண்டிப்பாக உண்மை கிடையாது. ஸோ இப்போ கதைக்கு வருவோம். சார்பட்டா பரம்பரை படத்தோட கிளைமேக்ஸில் வேம்புலிக்கும் கபிலனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கும். வேம்புலியும் கபிலனும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபைட் வந்து நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரி தான் கிரீடு 2 படத்தோட கிளைமேக்ஸ்லையும் விக்டருக்கும் கிரீடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கும். கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துக்கு மேலே விக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடோட ரிப்ஸை வந்து உடைச்சிருவாரு. இதே மாதிரி தான் சார்பட்டா பரம்பரை படத்திலையும் வேம்புலி வந்து பாத்தீங்கன்னா கபிலனோட ஷோல்டரை வந்து உடைச்சிருவாரு. ஸோ கபிலன் கிரீட் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட தோக்குற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு கபிலனும் சரி கிரீடும் சரி தன்னோட ஆப்போனண்டான வேம்புலி அண்ட் விக்டரை ஒரு மாதிரி அடிச்சு தோக்கடிக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. சார்பட்டா பரம்பரை படத்துல துரைக்கண்ணு வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா வேம்புலி கிட்ட கேட்பாரு, நான் இந்த ஒரு மேட்ச்ல துண்டை போட்டுறேன், அடுத்த மேட்ச்ல நம்ம கபிலனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா கிரீடு 2 படத்துல திராகோ வந்து பாத்தீங்கன்னா விக்டர் தோக்க போறாருங்கிறது தெரிஞ்ச உடனே ஸ்டேஜ்ல துண்டை தூக்கி போட்டு அந்த மேட்சையே முடிச்சிருவாரு. ஸோ கபிலனும் சரி கிரீடும் சரி கிளைமேக்ஸ்ல எப்படியோ ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா கபிலன் வந்து தன்னோட ஒய்ஃப் ரங்கவாத்தியர் அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி தான் கிரீடும் தன்னோட ஒய்ஃப் அண்ட் அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு படத்துக்கும் இடையில ஏகப்பட்ட ஒற்றுமைங்கிறது கண்டிப்பா இருக்கு. நான் இவ்வளோ தூரம் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமாவும் பாரஞ்சித் சார் வந்து சார்பட்டா பரம்பரை படத்தை காப்பி அடிச்சு எடுத்தாரா இல்ல இன்ஸ்பிரேஷனா வச்சு எடுத்தாரா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அடுத்து சார்பட்டா பரம்பரை 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. யாருக்கு தெரியும், சார்பட்டா பரம்பரை 2 படம் கூட கிரீடோட 3rd பார்ட் மூவியை பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆகி எடுக்கலாம். ஏன்னா கிரீடோட 3rd பார்ட் மூவியுமே ஒரு நல்ல படம் தான். ஆக்சுவலாக அதோட கதை என்னன்னா, கிரீடோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெரிய பாக்ஸராக வளர்ந்து வருவார். பட் ஃபைட்டிங்கில் அவருக்கு வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இருக்காது. ரொம்பவே ஆக்ரோஷமாக ஃபைட் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த லியோ, வேர்ல்டு சாம்பியன், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு கடைசியில் கிரீடே எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவார். ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கிரீடுக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் நடந்த ஃபைட்டில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு படம் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ மேபி சார்பட்டா பரம்பரை 2 படம் கூட இதே கதையை பேஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படிதான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்களுடைய தாட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணுங்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை எண்டு வரைக்கும் ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.